ரொம்ப நாளாக வந்து வெயிட்டிங்லேயே இருந்த ஒரு விஷயம் அது. சுந்தர் சி வந்தார், அதுக்கப்புறம் அவரும் போயிட்டாரு சில காரணங்களுக்காக. நம்ம அதை பற்றியும் பேசியிருந்தோம். இப்போ இயக்குனராக டீம் வந்து யார் யார் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க? சிபி சக்கரவர்த்தி காலையில் அவங்க தரப்புலேருந்து அஃபிஷியலாக ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டாங்க. 173 அனிருத் மியூசிக்கு, சிபி சக்கரவர்த்தி டைரக்ஷனு, ப்ரொடியூஸ்டு பை கமலஹாசன் அண்ட் மகேந்திரன் அப்படிங்கிற ஒரு கார்டு ஒன்று போட்டாங்க. போட்டோடனே அது பயங்கரமாக பரபரப்பாக போச்சு. இதுக்கு முன்னாடி வந்து இந்த படத்தை யார் டைரக்ட் பண்ணுறது அப்படின்றப்ப இந்த முதல்ல வந்து இந்த படம் எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னா, கமலஹாசன் அவர்கள் தக் லைஃப் பண்ணார். தக் லைஃப்பில் ஒரு பெரிய கடன் இருக்குது. அதை காம்பன்சேட் பண்ணுறதுக்காக ரஜினிகிட்ட ஒரு டேட் கேட்குறாரு. ரஜினி கமலும் சேர்ந்து பண்ணுவோம் அப்படின்னு ஒரு ப்ராஜெக்ட் கொண்டு வராங்க. லோகேஷ் கனகராஜ் பண்ணுறது மாதிரி இருந்துச்சு. அப்புறம் கூலி சரியாக போகலை அப்படிங்கிற ஒரு விமர்சனம் வந்த பிறகு அவரை தூக்கிட்டு இந்த படத்தை யார் பண்ணலாங்கிறப்ப சுந்தர் சியை வந்து கமலஹாசன் தரப்புலேருந்து ரெஃபர் பண்ணுறாங்க. அப்போ ரெஃபர் பண்ணோடனே ஒரு ஒன்லைன் சொல்கிறாரு. உடனே அவருக்கு ஐடியல் பீச்சில் ரூம் போட்டு கொடுக்கப்படுது. அங்கே உட்காந்து கதை விவாதங்கள், டிஸ்கஷனு, டெவலப்மெண்ட்லாம் போகுது. அப்போ சொல்லப்பட்ட சில கதைகள் வந்து ரஜினி தரப்பில் வந்து கொஞ்சம் பிடிக்கல.